நம்ம குழம்பு வைக்க போகிறோம். மத்தி மீன் இந்த மாதிரி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். இப்போது புளி நிறையவே போட்டிருக்கேன். இந்த குழம்பு 2 நாளைக்கு இருந்தாலும் சூப்பராக இருக்கும். இதில் தக்காளி, பெருஞ்சீரகம், காஞ்ச மிளகா அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். குழம்பு மிளகாத்தூள் நம்ம கம்மியாக போட்டுக்கலாம். இப்போ புளியை நல்லா கரைச்சிட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டு தக்காளி பெருஞ்சீரகம் காஞ்ச மிளகா அரைச்ச பேஸ்ட்டை கலந்துட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு உப்பு போட்டுக்கிட்டு காரத்துக்கு ஏற்ற மாரி நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூள் போட்டுடலாம். புளி மத்தி மீனுக்கு கரைச்சி வச்சுட்டேன். சுத்தமாக நம்ம இந்த பேஸ்ட்டு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டுப்போம். இப்போது கரைச்சி நம்ம உப்பு எவ்வளோ இருக்குன்னு உப்பு காரம் எவ்வளோ, காஞ்ச மிளகா தக்காளியில் போட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கனால பார்த்துட்டு நம்ம காரம் போட்டுக்கலாம். இப்போ 2 ஸ்பூனு 3 ஸ்பூனு 4 நான் நிறையா வச்சுருக்கேன் குழம்பு. அதுக்காக நான் கொஞ்சம் தூக்கலாக குழம்பு தூள் போடுறேன். அவ்வளோதான், மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. எண்ணெய் காஞ்சிச்சு. வடகம் போட்டுக்கலாம். நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை 2 வெங்காயம் 3 பச்சை மிளகா போட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை மட்டும்தான் மீன் குழம்புல போடணும், அதான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெங்காயம் இதுக்கு நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கட்டும். நம்ம இப்போ கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை ஊற்றிடலாம். இப்போது கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை ஊற்றியாச்சு. அவ்வளோதான், மூடி போட்டுடலாம். நல்லா கொதிச்சிட்ட பிறகு மீனை போட்டு இறக்கிடலாம். இப்போ மத்தி மீன் குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம மீன் போட்டுடலாம். மூடி வச்சிடலாம். மத்தி மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மீன் நல்லா வெந்துடுச்சு. இது மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள். வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.